உலகத்தில் போர் மிக கொடுமையானது. அந்த போர் பல விதங்களில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அப்படி ஒரு மிக கொடுமையான ஒரு போர் தான் இப்போ நடந்துருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல். இதற்கான இந்த போர் எப்பப்பா முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, ஒரு பக்கம் விடா கொண்டேன் ட்ரம்ப்பு, இன்னொரு பக்கம் கொடா கொண்டனே கிடையாது. தெரியாமல் என் தேன் கூட்டில் நீ கையை வச்சுட்ட. ஈரான் தெரியாமல் நீ என் தேன் கூட்டில் கையை வச்சுட்ட, அனுபவி. ரொம்ப ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்கன்னு தெரியல. இது அமெரிக்கா ஈரானை இப்போ பார்க்குற இடம் பூரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதுதான் நான் சொல்கிறேன், எந்த விதமான பாதிப்புகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு. ரெண்டும் கான்ட்ராஸ்டான ஒன்று. பல இதில் ரெண்டும் ஒன்று என்னென்னா, கடந்த ஒரு மாதமாக தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற, தெற்கு ஈரானில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அங்கே இருக்கிறாங்க, வர முடியல. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வெளியிட்டிருக்கிற வீடியோ, சமீபத்தில் வெளியிட்டிருக்க வீடியோ, ஆடியோ வைரலாகிருக்கு. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த போர் கொடுமை இருக்குதுல்ல, இந்த குண்டு விடுதில்ல, துப்பாக்கி சத்தம் கேட்குதில்ல, அந்த குண்டு துப்பாக்கி சத்தத்தை தாண்டி பசியால் செத்து போயிடுவோம் பொழுது நாங்கள் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா எங்கள் கிட்ட இருந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது, தண்ணி ஒரு பக்கம் காணாமலே போகுது, அவ்வளோதான். தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உணவு இல்லவே இல்லை. அதனால் போர் ஒரு பக்கம், அந்த போர் பயம்லாம் போயிடுச்சு, ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ பசி பயம் வந்துடுச்சு. என்னதான் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு. எங்கே பாருங்கள், கன்னியாகுமரியிலேருந்து மீன் பிடிப்பதற்காக ஈரானுக்கு போயிருக்காங்க, தெற்கு ஈரானுக்கு போயிருக்காங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? இது ஒரு பக்கம் இருக்கும்போது, கான்ட்ராஸ்டான இன்னொரு பக்கம் என்னென்னா, இதுவும் ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். இந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த கச்சா எண்ணெய் எந்தெந்த இதுவுக்கெல்லாம் பயன்படுத்துது பாருங்கள். அது நம்ம வெறும் வாகனம் ஓடுது, கேஸ் அடுப்பை பற்ற வைக்கிறோம், ஆட்டோ ஓடுது, அப்புறம் சில சமையல் எண்ணெய்கள்லாம் கூட அதை தயாரிக்கப்படுதுன்னு இது பண்ணுறோம். ஆனால் அதில் இருந்த ரெண்டு முக்கியமான மூலக்கூறுகள், ஒன்று அமோனியா, இன்னொன்று சிலிக்கான் ஆயில். இந்த ரெண்டுத்தை வச்சு ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று தயாரிக்கிறாங்க. இப்போ அது கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட போகிறது உலகம் முழுக்க. என்னென்னா, காண்டம், ஆணுரை. இந்த ரெண்டு மூலப்பொருளை வச்சு தான் ஆணுரை தயாரிக்கப்படுகிறது. அந்த ஆணுரை தயாரிக்கிறது யாருன்னா இந்தியா தான். கிட்டத்தட்ட அதுலேயே 8000 கோடி வருமானம் உலகம் முழுக்க இந்திய ஆணுரைகள் தான் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ரெண்டு மூலக்கூறுகள், அமோனியா, சிலிக்கான் ஆயில், இது இங்கிருந்து தான் இந்த கச்சா எண்ணெயில் தான் பிரிக்கப்படுது. இதில் ஒரு பெரிய தட்டுப்பாடு வரும்பா. இப்போ இங்கே பாருங்கள், ஒருத்தனுக்கு சோத்துக்கு கவலை, இன்னொரு வேற ஒரு கவலை இருக்க தான் செய்யும். மக்கள் தொகை கட்டுப்பாடு, இன்னொன்று எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது F-15 ரக விமானத்தை அடித்து நொறுக்கியது ஈரான். இங்கே தான் சாமி, நாங்கள் மறுபடியும் ஈரோனத்தை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு. காமிச்சிட்டோம் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா ட்ரோன்ஸ் அடிச்சிங்க, அதை அடிச்சிங்க, அப்புறமா அமெரிக்கா சொல்லிச்சு நாங்கள் அதை தூக்கிட்டோம், இதை தூக்கிட்டோம். அவங்களுடைய எல்லா இராணுவ தடவாளங்களையும் காலி பண்ணிட்டோம், ஒன்றுமே இல்லை, ஈரான் நிர்கதியாக இருக்குது அப்படின்னு. இஸ்ரேலும் ஒரு பக்கம் அப்படி கூக்குரல் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது, நாங்கள் எங்கள் வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்ட்டு ஈரானும் தொடர்ந்து. ஏன்னா ஈரானை குறைந்து மதிப்பீட்டு செய்துள்ளது அமெரிக்கா, இன்னும் செய்து வருகிறது. இப்போ ஒட்டுமொத்த யூரோப்பும் ஒன்றா சேர்ந்து, ஏன் இந்த போருக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு ட்ரம்ப்பு. அது எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் நீ? அது எப்படி? இப்போ இந்த வீடு பற்றின்னு எரியுதுன்னா அடுத்த வீடு தானே அப்படின்னா அந்த இத்தாலி பிரதமர் இந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா யூரோப் ஒன்றா சேர்ந்ததுன்னு வச்சுங்க, அப்புறம் யூஎஸ் ஆட்டம் கண்டு போயிடும். அவங்களே பெரிய வெறுப்பில் இருக்கிறாங்க. ஒருத்தன் பாட்டு அவன் எங்க ரோட்டில் ஒருத்தன் அவன் பாட்டு கம்னு கிடக்கிறாங்க. அவனை போய் நீங்கள் வம்புக்கு எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் ஏதாவது சண்டைக்கு வந்தானா, ஏதாவது ஒரு பேச்சு பேசினானா, உன்னை பார்த்து ஏதாவது கேலி பண்ணானா, எதுவுமே பண்ணாத ஒருத்தனை போயிட்டு நீ அவனை வாலண்டியாக சீன்ன. அது என்னன்னா, அவன் பார்க்கறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் ஏப்ப சாப்பையாக இருக்கிறான், இவன் என்ன நம்மளை பண்ணிட போகிறான், நாம் பெரிய வஸ்தாது, நாம் உலக போலீஸு அப்படின்னு நினச்சின்னு அவனை சீன்னா பாருங்க. சீன்ன உடனே தான் அவனுக்கு தெரியுது, நான் பார்க்கறதுக்கு தாண்டா நோஞ்சா மாதிரி இருப்பேன், பார்க்கறதுக்கு தாண்டா ஏப்ப சாப்பியாக இருப்பேன்,
ஆனால் வச்சு அடிக்கிறோம் பார்த்தியா, இப்போ தெரியும் பார்த்தியான்னு ஒன்று அடின்னா அடி, அப்படியாப்பட்ட அடி அடிக்கும்போது வந்தவன் என்ன பண்ணுவான், வீணாக வந்தவன் வேறு வழி கிடையாது, ஓட ஆரம்பித்தா ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆச்சு, சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவான்ல, அடியும் விழுது. என்னடா தெரியாதனமாக இவனை தொட்டுவிட்டோம், தொட்டதுனால வந்த வேணா இப்படியா இருக்குது அப்படின்ட்டு கதி கலங்கி போயிருக்கிறான். கதி கலங்கி போனதனுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த F-15 ரக விமானத்தை அடித்தது. அது என்ன அவ்வளோ பெருசானா அவ்வளோ பெருசு தான், அது தொடவே முடியாது. 10,000 கோடி அங்கே அதனுடைய மதிப்பு, 10,000 கோடி. அது எங்கே விழுந்து போச்சுன்னு இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. வந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா ஒரு தேடிக்கிட்டு இருக்கு. அதில் இருந்த 2 விமானிகளை வேற காணோம். என்ன மாயமாகி போச்சுன்னு தெரில. இது எப்படி ஈரான் அடித்தாங்கன்னு புரியல. அது ஈரான் அடிக்கலை, அது தன்னால் தான் விழுந்து போச்சுன்ற மாதிரி சமாளித்தாலும் பார்த்தீங்களா, வச்சு வாங்கிட்டல இந்த வாங்கு தான் ஒட்டு மொத்தமாக ஈரான் மீதான கவனம் வந்திருக்கிறது. அதே வேளையில் அமெரிக்காவில் உள்ள சொந்த நாட்டு மக்களே ட்ரம்ப் மீது ஒரு வெறுப்பை கக்குகிறார்கள். இது தேவையில்லாத வேலை. ஏன்னா மக்களுடைய வரிப்பணம், அவ்வளோ வரிப்பணத்தை நீ ஆயுதம் வாங்கிறதுக்கு, விமானம் வாங்கிறதுக்கு, ட்ரோன்ஸ் வாங்கிறதுக்கு, இராணுவ வீரர்களுக்கு தேவையில்லாத ஒரு சண்டையை போய் ஏன் வலிச்சின்னு வர. நீ வீட்டில் சொல்லுவாங்கல்ல பையன்களை, தேவையில்லாத சண்டையை போயிட்டு நீ ஏன்டா எடுத்துன்னு வர, அது எதுனா தேவை இருக்குது அந்த சண்டையினால் யாருக்கு பாதிப்பு, நமக்கு தான் பாதிப்பு அப்படின்னு தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய தேன் கூட்டில் அது ஏதோ ஈ கூட்டம்னு நினச்சி, ஈ முக்கியம் இல்லைங்களா, இந்த பலாப்பழத்துலையோ மாம்பழத்துலையோ அந்த ஈன்னு நினச்சி இந்த ட்ரம்ப் கையை வச்சதுனால மொத்த தேனியை வச்சு அது இது பண்ணல, கொட்டல, காது மூக்கு வழியாக பூந்து சும்மா அப்படியே ரீங்கார இட்டு உள்ளே வெளியே வருது. ஒரு பக்கம் இஸ்ரேல் அப்படியே ஓரமாக நின்னாச்சு, என்னடா இதுன்னு தெரியாமல் நின்னாச்சு. இந்த ஈரானுடைய கோபம் ஆரம்பத்திலிருந்து நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் மீது அந்த கோபம் தனியவே இல்லை. காரணம் என்னன்னா, இவன் எந்த அளவுக்கு என்ன அடிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் இடம் கொடுக்கவே தானே. இப்போ ஊரில் பங்காளி இருப்பாங்க, பங்காளிக்குள்ளே 1000 சண்டை இருக்கும், இல்லை ஒத்துமையாக இருக்கிற பங்காளி கூட இருப்பாங்க. ஒரு பங்காளி வீடுக்கு 4-5 வீடு இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தன் ஆகாதவனாக இருப்பான் வெளியாளுக்கு. அந்த வெளியாளுக்கு ஆகாதவனாக இருக்கிறவனுக்கு இந்த 4 வீட்லேயும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இவனுக்கு எவ்வளோ கடுப்பாகும். ஏன்டா நம்ம ரத்த சொந்தம்டா, நீ நம்ம பங்காளி, நீ பாட்டுனா அவனுக்கு இடம் கொடுத்துருக்குறியன்னு இப்போ அந்த கதை தான் வளைகுடா நாடு மேலே ஈரானுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் அமெரிக்க இராணுவத்துக்கான இடம் கொடுத்தீங்களோ அங்கெல்லாம் அடிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் அந்த ஆபீசர்ஸ் தங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் நாங்கள் ட்ரோன் போடுவோம். இதெல்லாம் உச்சகட்டமாக போய் குவைத் மீது அப்படி ஒரு குவைத்தில் எண்ணெய் கிணற காலி பண்ணியாச்சு, செய்தியில் வந்தது. அப்புறம் இந்த கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கிறாங்களே அந்த நிலையத்தை கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஏன்னா வளைகுடா நாடுகளில் தெரியும் முழுக்க பாலைவனம், அந்த நாடுகளுக்கே பெரிய சப்ளை கடல் தான். கடல் நீரை குடிநீராக மாற்றுறது 99 விழுக்காடு அதுதான், வேறு எந்த சோர்ஸும் கிடையாது நீருக்கு. அங்கே காலி பண்ணியாச்சு. மின் உற்பத்தி நிலையம் இதையும் காலி பண்ணிட்டா இருட்டில் முழுகி போயிடும். அப்படி ஒரு இருட்டில் முழுகியாச்சு. நீங்கள் யூஏஇ எடுத்துங்க, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இந்த யூஏஇயோடைய கூட்டமைப்பு. துபாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே கிடையாது. அங்கே என்ன பண்ணுறது, சுற்றுலாவையும் ரியல் எஸ்டேட்டையும் நம்பி இருக்கிற ஒரு நாடு. உலக பணக்காரர்கள் அத்தனை பேரும் அதில் முதலீடு பண்ணி வச்சுருக்கிறான், வேறு எதுவும் கிடையாது. நீ ட்ரோன்ஸ் அமுச்சிக்கிட்டே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால் உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான நாடு என்று சொல்லப்பட்ட அந்த நாட்டில் இந்த வெடிகுண்டு சத்தம், போர் சத்தம், துப்பாக்கி சத்தம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும். நான் போய் என் ஊரில் இருக்கிறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நீ இருக்கட்டுன்னு. அங்கே நம்ம ஊரில் இருக்குங்க இல்லையா 7 ஸ்டார் ஹோட்டல், இங்கே நான் பேர் சொல்ல, சென்னையில் இருக்குது 2 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அது மாதிரி எத்தனை மடங்கு, 50 மடங்கு அந்த மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஹோட்டலே நமக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மாதிரி 50 மடங்கு உள்ள 500 ஹோட்டல்கள் சும்மா இருக்குது, காலியாக இருக்குது. அதனுடைய ஒரு நாள் வாடகையாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் போய் தங்கினீங்கனாலே நம்ம ஊர் காசுக்கு 3 லட்சம் ரூபாய் என்கிறார் ஒரு நண்பர். காலியாக கிடக்குது. எவன் போவான் டூரிசம்? அவன் என்ன சொல்கிறான், இப்போ 3 லட்ச ரூபான்னு வச்சுங்க, ஒரு 3000 ரூபா கட்டி தங்கிக்கப்பா ரூமில். இங்கே சாதாரண ஒரு லாட்ஜிலே 3000 ரூபாய்க்கு ஆகிப்போச்சு, தங்கிக்கன்னு. அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற குவைத்தை இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கான், அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஈரான். இந்த போருடைய பாதிப்பு எங்கெல்லாம் தெரிக்குது பாருங்கள். பாருங்கள்,
இங்கே வேறு இந்தியாவில் என்ன ஆகிப்போச்சு, கமர்ஷியல் சிலிண்டர் வந்து விலை ஏற்றியாச்சு, எல்லாமே ஏறப்போகுது, உணவுப் பொருட்கள் முதல் கொண்டு. அதிலும் குறிப்பாக இந்த மத்திய தரைக்கடல் நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லையும் இந்த பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் 1000 தான் பேட்டரி, மின்சாரம், காற்றாலை, அது இதுன்னு சொன்னாலும் உலகம் இயங்குவதற்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம் சாமி. எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் மாற்று ஏற்பாடு பண்ணால் கூட சரி, அது கொஞ்சம்தான், மீதி முழுக்க இதுதான். இப்போ தெரியுதா எங்கே அடித்தா எங்கே வலிக்குதுன்னு? அங்கே அடித்தா உலகம் முழுக்க அடிக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது யுஏஇ இப்போ என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் கிட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. நெருக்கடி இல்லை, கொடுத்த கடனை போய் கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஊரில். கொடுத்த கடனை ஏன்டா கொடுத்த கடனை கேட்டால் உனக்கு நோப்பாலமாக இருக்குதுன்னு அப்படின்வாங்க வந்து ஊரில் சொல்லுவாங்க வந்து. அது மாதிரி 30 வருஷமாக கொடுத்த கடன் எவ்வளோ, 32,000 கோடியே யுஏஇ பாகிஸ்தான்கிட்ட கேட்குது. பாகிஸ்தானு பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்தித்து கடந்த பல வருடங்களாக அந்த 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 வீழ்ச்சியை சமாளிக்க முடியாமல் உலக வங்கி, துபாய், குவைத்து, சவுதி அரேபியா, சைனா எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு. கடன் வாங்கி நாட்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஏற்கனவே ஊழல், அது இது, இம்ரான்கானை போட்டு வந்து முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் சிறையில் போட்டு அவர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை அளிக்காமல் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே அரசியல் குளறுபாடு ஏற்பட்டிருக்கு. பக்கத்து நாடான போய் ஆப்கானிஸ்தானை போய் வேணும்னே அடிச்சுட்டு வர ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் யுஏஇ என்ன சொல்லிட்டான், நான் கொடுத்த கடன் இருக்குதுல்ல 32,000 கோடி, அதுவும் கெடு வேறு கொடுத்து வச்சுக்கிறான். நீங்கள் இந்த விவசாய கடனுக்கு எல்லாம் வந்து டிராக்டரை தூக்கி போவானுங்கள, அதுமாதிரி அங்கே தூக்கி போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மாதத்துக்குள்ளே 3 தவணையாக எவ்வளோ, 32,000 கோடி என்ன பண்ண முடியும், 3 தவணையாக கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. ஏன்பா அவ்வளோ பெரிய பணக்கார நாடு யுஏஇ, அவ்வளோ வசதியானவன், அவன் ஏன் கொடுத்த கடன் நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு நெருக்கடி பண்ணுறான்னா? அங்கே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. எவன் வருவான்? வளைகுடா நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருக்குது அங்கே. குறிப்பாக அதுவும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து தொழிலாளர்கள் பெருமளவில் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போனா இப்போ ஏற்கனவே துபாயில் வந்து அதான் ஒரு வாரத்துக்கு 3 நாளோ 3.5 நாளோ தான் வேலை கொடுக்குறாங்களாம். மீதி நாளும் வீட்டில் இருங்க, சும்மா இருங்கன்னு. ஆனால் ஏதோ இப்போதைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுத்துக்கிட்டாங்க. சில நிறுவனம் கொடுக்க முடியல. ஏங்க வந்து சுற்றுலா டூரிசம் வந்தால் தானேங்க வந்து மக்களுக்கு வந்து பணப்புழக்கம் வரும், அப்போ தானேங்க வியாபாரம் ஆகும், அப்போ தானே வந்து மணி வந்து ரொட்டேஷனில் வரும். ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ எங்களுக்கே எங்கள் கல்லாப்பட்டியே குறையுது அப்படின்பொழுது எவங்கெல்லாம் கொடுத்த கடன் கொடுத்த நோட்டை எடுறா அப்படின்ட்டு நோட்டை எடு உட்காந்து போய் இப்போ என்ன ஊருங்கள்லாம் கடன் கொடுத்து வச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. விட்ட பிறகு அந்த நிலைமை அந்த குடும்பத்தில் கொஞ்சம் அப்படியே பொருளாதார பின்னடைவு ஏற்படும் போது, நம்ம அப்பன் பாட்டேன் சித்தப்பன் பெரியப்பன் அந்த கடனை கொடுத்தானுங்கல்ல, அந்த நோட்டை எடு, அந்த புக்கை எடுத்து எவங்கிட்டன்னு வசூல் பண்ணிப்பார் எடு அப்படின்னு எடுப்பாங்கல்ல. அது மாதிரி எடுத்ததில் தான் இப்போ பாகிஸ்தானுக்கு 32,000 கோடி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. இந்த போர் இதன் பிறகும் தொடருமா அப்படின்னா, போரை முடிக்கிறதுக்கு நாங்கள் ஏறக்குறைய ரெடி ஆகிட்டோம், இந்த ட்ரம்ப்பை வந்து ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அப்படின்போது, அதெல்லாம் கிடையாது, போர்னா போர் தான், அதை நடத்தி தான் தீருவோம், நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு கூக்குரல் இட்டு கொண்டிருந்த அந்த நபர் இந்த F-15 ரக விமானத்தை அடித்த பிறகு அந்த கூக்குரல் கம்மியாகி இருக்கிறது. சொல்லுவாங்கள்ல ஊரில் வந்து வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உள்ளான்னு, அது மாதிரி நான் தான் வல்லவன்னு நினச்சிடவே கூடாது. நம்மளை விட ஒரு வல்லவன் நம்மளை தாண்டி ஒருத்தன் இருப்பான். இதையெல்லாம் மீறி இந்த போர் தயவு செய்து வேண்டாம் என்பது தான் எல்லாருடைய ஒரு விருப்பமும். அது கிட்டத்தட்ட உலக நாடுகளில் உள்ள பொருளாதாரத்தை தாண்டி பசி பட்டினியை கொண்டு வந்துடப்போகிறது. எல்லாரும் தயவுசெய்து இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிக்குங்க, இந்த போர் நல்லபடியாக முடியணும் அப்படின்ட்டு தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.